நான் கௌதமன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஜிகிட்டா ஒன் ஷாட் பார்க்க போறோம். மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். உங்களுக்குலாம் அந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணிட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கடா. அப்பனா தான் நிறைய பேருக்கு நம்ம ஐடி நம்மளோட யூடியூப் சேனலும் ஒன்று இருக்குன்றதே தெரியும். நிறைய பேர் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வி வில் சூன் ரீச் 100 நினைக்கிறேன். ஐ ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். பார்க்கலாம். ஸோ எல்லாரும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கடா. எங்களுக்கு என்னென்ன சீன் பிடிச்சிருக்கு, இல்லை நான் என்னென்ன மாத்தணும், அது எல்லாமே சொல்லுங்க. சொன்னாதான் எனக்கு தெரியும். அது இல்லாம எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒன்றும் இல்லாம ஃப்ரம் த ஸ்கிராச் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ லெவல்ஸ் கொடுத்துருக்குது ரொம்ப பெரிய விஷயம். ஆம், நிறைய கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, வெரி குட். ஐ எம் ரியலி ஹாப்பி. இத்தனை பேர் நம்மளே பார்க்கறதுக்கு இருக்காங்கன்னு நினைக்கும் போது. அது இல்லாம இன்னைக்கு இந்த மைக் வேற கோளாறு பண்ணி விட்டுருச்சு. ஸோ வேற மைக்ல ரெக்கார்ட் பண்றேன். இது இன்னும் கோளாறு பண்ணுது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா. பேக்ரவுண்ட் நான் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்து படிச்சுட்டு வந்துடுறேன். ஹெட்ஃபோன் பெஸ்ட். ஸோ வாங்க சரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்தா இந்த செம்ம கடுப்புல எங்க அம்மா பார்த்து மறுக்கிருங்க. அம்மா நீயா தாயா? நான் தான் சொல்லிட்டோம் அண்ணன் பையனை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு. அப்புறம் என்னத்துக்கு என்ன இப்படி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க? ஏய், அவன் என்னடி உனக்கு பாவம் பண்ணா? அவன் பார்க்க அழகா இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், வேற என்னடி வேணும்? அம்மா அப்புறம் ஏதாச்சும் அசிங்கமா திட்டிட்டு போய் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க அழகா இருந்து சம்பாரிச்சா மட்டும் போதுமா? அம்மா அவன் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் தெரியுமாம்மா? என் கிளாஸுக்கு வந்தாலே காய்ச்சி பூச்சி நேதான் பூச்சி கத்துவான். நான் கல்யாணம் பண்ணலாம் போனேன்னா வாழ்க்கையே போயிருமா. அவன் நல்லாதான் பாத்துக்குவான். அது இல்லாம அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உன் ஃபியூச்சரை பத்தி அக்கறைப்பட்டு உன்னை படிக்க சொல்றான். உனக்குதான் புரிய மாட்டேங்குது. உம் உனக்கு நீ உன் மருமகனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன். நான் இது எங்க அப்பாட்ட இப்ப சொல்லி கல்யாணம் நிறுத்துறேன் பாரு. நிறுத்தி உங்க அப்பா தான் அரேஞ்ச் பண்ணதே. அவனை விளக்கு மாத்தானே எடுத்து அடிப்பான் அந்த ஆளு. என்னம்மா அப்பா அந்த ஆள் இந்த ஆளுன்ற? யோ, அந்த ஆளு எனக்கு வெறியாவது. கல்யாணத்துக்கு அந்த டெக்கரேட்டரை கூப்பிட சொன்னா வேற ஒரு டெக்கரேட்டரை கூப்பிடுறான். அந்த சமையல்காரரை கூப்பிட சொன்னா அவன் ஒரு சமையல்காரரை கூப்பிடுறான். அந்த மாடல் நான் பாரேன். லவ் மேரேஜ் தாம்மா, அதுக்கு நான் அந்த ஆளு இந்த ஆளு. அப்பாமா அவனுக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அப்பா பாவப்பட்ட ஜென்ம மாதிரி உள்ள வந்து, ஏமா என்னை பத்தி கத்துறமா, மணப்பெண் ரூம்ல இருந்து கத்துறமா, வெளிய வரைக்கும் கேக்குது. என்னடா என்ன அசிங்கமா கேக்குறாங்கம்மா. நீ எனக்கு மரியாதை தர மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் விதிய மரியாதையோட நடந்துக்கிற மாதிரியாச்சும் நடந்துக்கோடி. உனக்கு மரியாதை ஒரு கேடு. நான் ஒரு சமையல்காரர் கூப்பிட சொன்னேன். அந்த ஆள் எவ்வளவு நல்லா சமைப்பா தெரியுமா? சரி, அவன் அவ்வளவு காசு கேக்குறான் ஆண்டி. நான் எங்கடி போவேன் அவ்வளவு காசுக்கு? பொண்ணுக்கு மெஹந்தி ஆர்டிஸ்ட்க்கு 4000 ரூபாய் கொடுத்தேன் மெஹந்தி ஆர்டிஸ்ட். அது இல்லாம மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு 15,000 ரூபாய். அவளுக்கு அழகுபடுத்தவே இவ்வளவு காசு கொடுக்குறல. ஒரு நல்ல சமையல் சோறு போடுறது நல்லா அழகு கொடுக்க மாட்டியா நீ? ஐயோ ஏமா இப்போ சென்னை தமிழ் எல்லாம் பேசி திட்டுறேங்க. எனக்கு வெறியாகுதுயா. சரி சரி சாரி என்று அம்முல செல்லம் புச்சுல. நீ ஏன்ட்ட வளைஞ்சிட்டு வராத. அவனை வந்தேன்னு வச்சுக்க விளக்குமாறு பிஞ்சுக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, இது கொஞ்சம் வெயிட்டிங் பிளேஸ். அது இல்லாம உங்க பொண்ணு இங்கேதான் நிக்க கொஞ்சம் ரொமான்ஸ். அந்த பக்கம் அங்க தனியா வேற ஒரு ரூம் மூலையில இருக்கு, அங்க போய் பாத்துக்கீங்களா? எடுத்து தொடப்ப கட்டியே. ஐயோ சாரிம்மா அப்பா, நீ பாத்துக்கோப்பா நான் வெளியே போ. ஏய் நீ வெளியே போக கூடாது, இருடி. அங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க 2 பேரும் இங்க என்ன புடிங்கிட்டு இருக்கீங்க? இன்னும் 1/2 மணி நேரத்துல தாலி கட்ட போறான் அவன். நீங்க இருந்தாலும் இங்க இருந்தே இருக்கீங்க. போய் கல்யாணம் வேணாம்னு சொல்லுங்க போங்க. வயன் விளக்கமாறு பிஞ்சுக்கும். ஏமா இப்பதான் இந்த விளக்கமாறையே சொல்ற? பாவம், அது வாயிருந்தா கூட அழுதுருமா. என்னை அடிச்சு அடிச்சு அதுவே தேஞ்சு போச்சு. தெரியுது இல்ல மவள இவ்வளவு அடி வாங்கி இன்னும் திமிரோட பேசுற பாரு. மவளை உரிச்சிருக்கணும். நீ என்ன உரிச்சு தொங்க விட்டாலும் நான் ஏதாச்சும் சொல்ல போறேன். எனக்கு அவனை பிடிக்கல பாரேன். நான் பாரு என் பெஸ்ட் ஃப்ரெண்டை விட்டு நான் ஆள் வச்சு என்ன கடத்திட்டு போங்கன்னு சொல்ல போறேன். அவனை தைரியமா நான் இருந்தா நேரம் வந்து பேச சொல்லு. அவனுக்கு தைரியம் இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்க மனசே நினைச்சுக்கிறீங்க. ஏன்னா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பசங்கதான். அவங்க கூட நீங்க சேர்ந்துட்டேன், நீங்களும் ஒரு ஆம்பளை பிள்ளை அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி ஒரு கேஸ் நீங்க அவனுங்கெல்லாம் வெளியே நின்று இந்த ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம்னா எப்படி இருக்கும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸே வேலை வாங்குவாங்க. அந்த மாதிரிதான் அவங்க அதை செய்ப்பா இதை செய்ப்பான்னு எல்லா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அங்க அவனுங்களுக்கு ஏய் நம்ம இங்க கல்யாணத்து வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி, கல்யாணத்துல வீட்டு வேலை பார்க்க வந்த மாதிரி. ஐயோ கடவுளே, அதை எடு இதை எடு, அதை பண்ணு இதை பண்ணு, அந்த டெக்கர் பண்ணு இதை டெக்கர் பண்ணு சாவடிக்கிறாங்களா. ஆமா மச்சான், இவள்கள்ட்ட மாட்டின்னு நாம படுற பாடுக்கு இந்த வயல் அடிச்சா சரியா போயிடும். இந்த நாய் கல்யாணத்துக்கு வந்தா சொல்லிச்சு, வேலை பார்க்க வந்து சொல்லியிருந்தா நான் வெளிநாட்டுக்காச்சும் ஓடி போயிருப்பேன். உனக்கு அப்படியே வீசா கொடுத்து வச்சிருக்காங்க.
நீ வாய மூடுற அரவிந்த். ம். ஐயோ அப்பா. போடா பைத்தியக்காரா. அவனே இருடி. ரக்ஷன் உனக்கு இருக்கு சாவடி அடிக்கிறனாலன்னு பாரு. அப்படின்ற மாதிரி அவங்க சண்டை போட்டு அவங்க ரூம்குள்ளதான் வராங்க. நீ எங்க பொண்ணு மாதிரி கெட்ட போட்டு நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ அரவிந்த் தான், ஏய் இங்க யாரோ பொண்ணு நிக்கிறாடா. ஐயோ நம்ம ரூம் மாத்தி வந்துட்டோம், வாங்கடா போவோம். ஏய், ஆமா மச்சான் வேற யார் ரூம்லயே வந்துட்டோம். ஏப்பா சாரிமா தங்கச்சி. ஏச்சி உள்ளவா நான் தான். ஐயோ இது கேட்ட குரல் மாதிரியே இல்ல மச்சான். ஏய் நம்ம ஒயின்டா. என்னது சொல்ற? இந்த பொண்ணு ஒயனா? மச்சான் மண்டையில கிண்டையில அடிபட்டுச்சாடா அதுக்கு? ஏய் சீ நான் தான், உள்ள வாங்க. எதுக்கு இப்படி கலாய்க்கிறீங்க என்னையும்? நானும் இன்னைக்குதான் என்னைக்கோ ஒரு நாள் அழகா மேக்கப் போட்டு அழகா ரெடியாங்க. உங்களுக்கு என்னடா? ஐயோ ஏன் நீ பொண்ணா? நீங்களா அப்படியே ஒரு டிஸ்பிளீஃபான ஒரு லுக்ல பாக்குறீங்க அவனுங்கள. டேய் நான் பொண்ணுதான்டா. நீ சட்டைய பாட்டையும் கூட போட்டு சுத்திட்டு இருப்பல, அந்த மறந்துட்டோம். டேய் நீ ஆனா இந்த ஒயனே பாஷையை மட்டும் விட மாட்டடா அசோக்கு. ஏச்சி போடி ஒயனே. கல்யாணம் ஆகி போறியோ என்ன? ஆமாண்டா. அப்ப இனிமே எங்க கூட காலையில சுத்த மாட்டியோ என்ன? ஏ அந்த ஆள் கேக்குறான், அவன் என் புருஷனா இருந்தா பருப்பா இருந்தா நான் வருவேன் அவன் கூட ஊர் சுத்த. அதானே நம்ம வயன் பின்னாடி பேக் டு ஃபார்ம் தான். இது கொஞ்சம் சட்டையை பாட்டை போட்டுக்கோமா. அந்த ஆளுக்கு அப்படியே சட்டையை பாட்டு போட்டு கல்யாணம் பிடிக்கும். அதான் நானும் அதான் சொன்னேன், எங்க அம்மா கேட்க மாட்டேன் விளக்கமா இருக்குவான். நீங்க அடி வாங்கிக்கிறீங்க நான் சட்டையை பாட்டு போட்டுக்கிறேன். ஐயோ அப்பா உங்க அம்மாட்ட திட்டு வாங்குறல எங்களுக்கு தெம்பலடா அப்பா. அவங்க கிரீன் கிரீனா ப்ளூ ப்ளூவா கேக்குறாங்க. தெரியுதா? தெரியுதா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களே கிரீன் கிரீன் ப்ளூ ப்ளூவா கேக்குறாங்க, என்னன்னா எப்படி கேட்பாங்க? அட்டு பிளாக்கா கேட்பாங்க. ஏதா சரி வா. அது இந்த மாதிரி தான் அவனுக்கு கூப்பிடுறான். நீ என்ன? ஏன் உனக்கு கூப்பிடுறாங்க நீ எந்த? உனக்குதான் பொம்பளைங்க ஃப்ரெண்ட்ஸாவே இல்லையா? அதான் நாங்களே வந்து கூப்பிட்டு போலாம். சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்களும் வரீங்க. பொண்ணு மாதிரி நடந்து வரீங்க, வாத்து குச்சி மாதிரி நடந்து போறீங்க. அவனுக்கு சிரிக்கிறானுங்க, ஆனா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க அவனுக்கு சிரிச்சுட்டாங்கன்னா நீங்க அடிச்சிருவீங்க. அதனால அவனுக்கு எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு போறானுங்க. ரூமை விட்டு வெளியே வந்தோடனே அப்படியே பொண்ணா அடக்க ஒடக்கமா நடந்து வருவேன், எப்படியே அமைதியா நடந்து வரீங்க. ஜேகே அங்கேருந்து மணமேடையில இருந்து பாக்குறான். அதானே இன்னைக்காச்சும் பொம்பளை பிள்ளைங்களோட வரும்னு பாக்குறேன், இன்னைக்கு அவனுங்களோட சுத்துது. இந்த இது பொம்பளைய பெற்றதோட ஆம்பளைய பெற்றுக்கணுங்க, அப்பா அம்மா மாத்தி பெத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறான். அவன் முறைக்கிறான் அவங்கள. ஏன்னா ஜேகேக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து உங்களை எப்படி சொல்றது, சைல்ட்ஹுட்ல இருந்தே லவ் பண்றான்னு சொல்லாமே, பிகாஸ் நீங்களும் ஜேகே ஒரு ரிலேட்டிவ்ஸ், அத்தை மாமா பசங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். ஆனா நீங்க அதை ஒத்துக்க மாட்டீங்க, பிகாஸ் நீங்களே வந்து உங்க பிரெயினை மேனிப்புலேட் பண்ணி இல்லை நம்ம அவனை லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்க இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிக்கும், நீங்க அதை வெடி கட்ட மாட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நீங்க அரவிந்தை பார்த்து, ஏய் பயமா இருக்குடா, என்ன அவன் என்ன கெத்தா வெளியே வந்த இப்பன்னு பயமா இருக்குன்ற. டேய் அங்க இருந்து பார்க்க ஏதோ மனுஷன் மாதிரி இருந்தா, இங்க இருந்து பார்க்க ஏதோ பேய் மாதிரி இருக்கான்டா, எனக்கு பயமா இருக்குடா. கல்யாணம் பண்ணி மட்டும் போனேன்னு வச்சுக்கோயேன், என் வாழ்க்கை அம்போதான். என்ன என் வாய்ஸ் எல்லாம் சாஃப்ட் ஆகுது, பயத்துல வார்த்தை வர மாட்டுது மச்சி. சந்தோஷம். இப்பவே பொண்ணா அதை ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும். நம்ம நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கணும் மச்சான். இதான் ரக்ஷனு. ஆமா மச்சி, பாவம் மச்சி புள்ள, அங்க போய் ஆம்பளை மாதிரி பண்ணி தொலையாதடி. நீ மூடு அப்படின்னு மாதிரி சொல்லி நீங்க போய் மனமேட ஸ்டெப்ஸ் வரைக்குமே நீங்க இந்த மாதிரி தான் பேசிட்டே போறீங்க. அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் அப்படியே அமைதி ஆயிட்டீங்க நீங்க 5 பேரும். ஏன்னா 4 பாய்ஸ் 1 கேர்ள் நீங்க. ஸோ அந்த மாதிரிதான். ஸோ நீங்க 5 பேரும் அமைதி ஆயிட்டீங்க. அவனுங்க உன்னை உட்கார வச்சுட்டு அவனுங்க வந்து கீழே இறங்கி போயிடுறானுங்க. உங்க அம்மா தான், டேய் வந்து நில்லுங்கடா இங்க. நீங்க தாண்டா நீங்க தானே எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும், வயனுடைய பிரதர்ஸ் மாதிரி நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உங்க அம்மா சொல்றாங்க. அவனுங்களுக்கு தாய் குலமே, எங்களை இவ்வளவு நல்லா பார்த்திருக்கியே தாயே அப்படின்ற மாதிரி இருக்கு அவனுங்களுக்கு. ஆண்டி என்னதான் உங்க திட்டினாலும் நீங்களும் எனக்கு புள்ளதா, வாங்க 4 பேர் வந்து நில்லுங்க, அப்படியே போறானுங்க அப்படியே ஆட்டின்னு. அதனால சரி உங்க அம்மா, ஆக்சுவலி உங்க அம்மா வந்து கொஞ்சம் சென்னை சைடு, கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் மாதிரி வரும், ஆனா நல்ல ஆண்டி அந்த மாதிரி. ஓகேவா? அவனுங்க பார்த்துட்டு ஐயோ ஆண்டி எவ்வளவு ஸ்வீட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறானுங்க. இந்த ஜேக்கிய பக்கத்துல நீங்க உட்காந்துட்டு அவனை பார்த்து மறைக்கிறீங்க, அவன் உங்களை பார்த்து மறைக்கிறான். ஆனா அவனுக்கு உள்ள குழுக்குழுன்னு இருக்கு. அப்பா நம்ம லவ் பண்ண பொண்ணையே நம்ம கல்யாணம் பண்ண போறோம்டா, அப்பா ஐயோ அப்படியோ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு அவனுக்கு. சோ நீங்களும் அவனை பார்த்து மறைக்கிறீங்க, பட் உள்ள லைட்டா கொஞ்சம் இந்த பட்டாம்பூச்சிடா பறக்குவாங்கல்ல, அந்த மாதிரி பறக்குது. அப்படியே எல்லாம் இதுவும் முடிஞ்சு இப்ப ஜேக்கி தாலி கட்ட போறான். அவன் உங்க கண்ணை பாக்குறான்.
லவ் யூ அப்படின்ற மாதிரி லைட்டா சொல்லிட்டு அப்படியே தாலியை கட்டுறா. உங்களுக்கு அப்படியே லைட்டா ப்ளஷ் ஆகுது. நீங்களே ப்ளஷ் போட்டிருக்கீங்க, அதுக்கு மேல உங்க சிக்ஸ் சவுக்குது. அத வந்து நம்ம அசோக் பாத்துட்டாரு. மச்சான் மச்சான் ப்ளஷ் பண்றா மச்சான். என்னடா சொல்ற, அங்க பாருங்க பாருன்னா உண்மையாலுமே உங்களுக்கு அப்படியே ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆயிடுச்சு. ஜேகே பார்த்து சிரிக்கிறான். பட் ஓகே, புள்ள வெக்கப்படுது, வெக்கலாம் பட தெரிஞ்சதுக்கு பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி அவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். ஸோ அப்படியே வந்து இந்த எல்லா இதுவும் முடிஞ்சு இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக உட்கார வச்சிருக்காங்க. இதுல வேற இந்த நீங்க சாப்பாடை பாக்குறீங்க, கேமராமேனை பாக்குறீங்க. அந்த மேடம் அப்படி போஸ்ட் கொடுங்க மேடம், இப்படி போஸ்ட் கொடுங்க மேடம், சார் அப்படி கொடுங்க சார், இப்படி கொடுங்க சார்னு உட்காந்து உங்களை புளியறான். நீங்களா ஏய் சாப்பாடை கண்ணு முன்னாடி வச்சுட்டு என்னடா எங்களை இப்படி படுத்துற அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு கட்டத்து மேல அண்ணா நான் போதும், நான் பசிக்குதுண்ணா. சரிம்மா சரிம்மா நீ சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி அவர் சிரிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ நீங்க சாப்பிட்டுட்டு ஐயோப்பா இப்பதானே எனக்கு கண்ணு முழுசா தெரியுது. ஐயோ பெருமாளே, இவங்க நம்மள கல்யாணம் பண்றேன்ற பேர்ல நம்மள கொலை பண்ணிடுவாங்க போல, பட்னியா வச்சு. காலையில நான் ஒரு இட்லி தான் சாப்பிட்டேன், எங்க அம்மா அதை கூட ஊட்டி விட்டுனாலும் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்பதான் உங்களுக்கு தெளிவா கண்ணு தெளிவா தெரியுது. எங்க பக்கம் நம்ம ஜேகே பார்த்தா அவன் சிரிக்கிறான். ஓகே வயிறார சாப்பிட்டா சரிதான் அப்படின்ற மாதிரி. நீங்க வந்து எப்படின்னா ஃபுட்ல காம்ப்ரமைஸா அமைச்சு எவ்வளவு கோவம் தான் நல்லா வயிறு முட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோச்சிங்க தவிர சாப்பாடுல கோத்து காட்ட மாட்டீங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி கேட்டீங்கன்னா பசினா உங்களுக்கு தாங்கவே தாங்காது. நீங்க அதெல்லாம் சூப்பரா சமைப்பீங்க. அது ஜேகேக்கும் தெரியும். ஜேகேவும் நல்லா சமைப்பான். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா எல்லா இதுவும் முடிச்சுட்டு இப்போ நீங்க வந்து ஜேகே வீட்டுக்கு போகணும். அதான் அவங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு அதுதான். ஸோ என்னன்னா இப்போ வந்து நீங்க வந்து உங்க அம்மாவை பாக்குறீங்க, உங்க அப்பா பாக்குறீங்க, நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணு. உங்க சொந்தக்காரங்களாம் வந்து இருக்காங்க. ஜேகே சொந்தக்காரங்க உங்க சொந்தக்காரங்க, உங்க சொந்தக்காரங்க ஜேகே சொந்தக்காரங்க. ஏன்னா அத்தை மாமா பசங்க தானே. ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சிமிலர் தான். ஸோ நீங்க எல்லாருக்கும் பாய் தான் சொல்லிட்டு ஜேகேயோட கார் ஏறி உட்காந்துட்டீங்க. இப்ப ஜேகே தான் டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு நீ கம்ஃபர்டபுள் தானே? ஆனா கம்ஃபர்டபுள் தான், கம்ஃபர்டபுள் தான். அப்பாடி, உன்னை பிடிக்காத மாதிரி எப்படிதான் நடிக்கிறதுனே தெரியல ஜேகே. மேடம் தான் பார்த்தேன், அவனுக்கு 4 பேர்த்தோட தான் நீ சுத்திக்கிட்டு இருக்க. ஒரு நாள் காலை உடைச்சு போட போறோம். நானும் சொல்றேன் ஏதாச்சும் 2 3 பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸா புடிச்சுக்கோடி அப்படின்னு. நீ கேக்குறியா? ஏய் போடா. பொண்ணுங்களுக்குள்ள எவ்வளவு ஈகோ கிளாஷ் ஆகும் தெரியுமா? இவங்கெல்லாம் சத்தியமா சொல்றேன், சின்ன வயசுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். எனக்காக இந்த கோர்ஸ் எடுத்தாங்க தெரியுமா அவனுங்க படிக்கணும்னு. இல்லாட்டி நேரம் 4 பேரும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்துப்பானுங்க. எனக்காக தான் படிக்கணும்னே வந்தானுங்க. காலேஜ்ல எவ்வளவு அரியர் பார்த்தல. வயன். ஆனா அவனுங்க உண்மையான ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வயன். அது எனக்கு நீ சொல்லிதான் தெரியணுமாச்சிக்கே. எனக்கு அவனுங்க பத்தி நல்லாவே தெரியும். அவனுங்க எனக்காக தான் இவ்வளவு எஃபர்ட் போட்டானுங்க. ஆனா நான் அவனுங்கள்ட்டே மறைச்சிட்டேன் நீயும் நானும் லவ் பண்றது. அவனுங்களுக்கு தெரிஞ்சா அவனுங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவானுங்க சிக்கி. நான் சொல்றேன்னு சொன்ன நீ தான் வேணான்னு சொல்லிட்ட. பட் எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டு இனிமேலாச்சும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடவா? இல்ல வயன், கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துக்கலாம். ஏன் ஜெக்கி அவங்கள்ட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்? வயன், அவனுக்கு 4 பேத்துக்கு விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், மொத்த காலேஜுக்கு விஷயம் தெரிஞ்ச மாதிரி. நானே பிரின்சிபல்கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லிட்டு அமைதியா இருந்துக்கலான்னு பாக்குறேன். அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, அங்க வேலை பாக்குற ஆன்டிஸ்ல இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது என்னமோ கரெக்ட் தான். அவனுக்கு தான் காலேஜ்ல இருக்க எல்லார்ட்டையும் கடல போடுறாங்க. சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? இப்போ என் வீட்டுக்கு போவோமா? போனோன்னு உன்னை உட்கார வச்சு ஒரு 8 மணி வரைக்கும் இருப்பாங்க. அப்புறம் 8 to 8:30 உன்னை ரெடி பண்ணி 9 மணிக்கு உன்னை ரூம்குள்ள அனுப்பாங்க. நான் ஏற்கனவே ரூம்குள்ள இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ நடக்கும். ஆமா நீ கிட்ட வந்து பாரு. ஆமா, ஆனா இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டே இல்லையேடி, அப்புறம் என்னடி? ஃபர்ஸ்ட் டைம் இல்லதான் அதுக்குன்னு. நோ 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 நோ, நீதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லைல்ல, அப்புறம் என்ன? எப்ப வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு கிடையாது. அதெல்லாம் முடியாது. நான் இந்த நாளுக்கு அவ்வளோ வெயிட் பண்ண தெரியுமா? ஆக்சுவலி இப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போயிடலாம். என்னன்னா நீங்களும் தெரியும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் லவ் பண்ணீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிச்சுவாங்க. ஸோ இப்போ நீங்க 2 பேர் தான் ஒரு உங்களோட ஹிடன் ஸ்பாட் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி லவர்ஸ்க்கு ஹிடன் ஸ்பாட் தான் இருக்குன்னு. நான் எங்க லவ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஹிடன் ஸ்பாட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிடன் ஸ்பாட்ல நீங்களும் ஜெக்கே தான் நின்று பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ என்னடா பண்றது? நம்ம உண்மையை சொன்னா சத்தியமா
உங்க அப்பா அம்மாவும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, எங்க அப்பா அம்மாவும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஆனா ஒயன் உங்க அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணிட்டே ஆனா உன்னை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க பத்தியா? அங்க நிக்கிறாங்க அவங்க. அது என்னவோ தெரியல சிட்டு. சரி விடு, இப்ப நம்ம என்ன பண்றது? ம் பேசாம ஒண்ணு பண்ணுவோம். நீ இது வரைக்கும் நீ என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொன்னதே இல்லைல்ல? ஆமா. நீ பேசாம எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லு. நான் எங்க அம்மாட்ட போய், அம்மா எனக்கு எப்பதாம்மா கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு கேக்குறேன். அவங்க வேற ஏற்கனவே உன்னதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏதோ பிளான் இருந்தாங்க. நான் போய் சொல்றேன், இந்த ஒயன் இல்லம்மா, அப்படி பண்ணா அப்படி பண்ணா எனக்கு அவ பார்த்தாலே கடுப்பாகுது அந்த மாதிரி சொல்றேன். எங்க அம்மா கன்ஃபார்மே பண்ணிட்டு ஒன்னாதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. எப்படிடா சொல்றேன்? நான் எதை பிடிக்காதுன்னு சொன்னா அதான் எங்க அம்மா எப்பயுமே செய்யும், அதனால அது ஈஸியா ஒத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் அவனுங்க பிளான் போட்டுப்பானுங்க. சோ அதே மாதிரி எது பிடிக்கலன்னு சொல்லிட்டா அதேதான் பண்ணி வச்சிருக்கானுங்க. சோ இப்போ கல்யாணம் ஆகி நீ காரை டிரைவ் பண்ணிட்டு அதை நினைச்சு சிரிச்சுட்டே போறீங்க. ஸோ அப்படியே வீடு வந்துடுது. பார்த்தா எல்லாம் ஆர்த்தி தட்டை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. உங்க அத்தை வேற வாமா அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு ஜோவியலான கேரக்டர். அவங்க எப்போ பார்த்தா சிரிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் தௌசண்ட்ஸ் ஆஃப் பெயின் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் நீங்களும் உங்க அத்தையும் ரொம்ப க்ளோஸ். அவங்க வந்து எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு அவங்களனா ரொம்ப பிடிக்கும். ஜேகேயோட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாமே. ஸோ அவங்கதான் மயின், நீ இரு நான் ஆர்த்தி எடுத்துட்டு நான் உள்ள கூட்டு போறேன். உள்ள உனக்காக ஒரு ஸ்வீட் செஞ்சேன், அது நல்லா இருக்கா தெரியல, சாப்பிட்டேன்னு சொல்றியா? சரி இத சொல்றேன், நீ சீக்கிரம் ஆர்த்தி எடு. எனக்கு வேற ஸ்வீட் வாசனை இங்க வரைக்கும் அடிக்குது. ஏய் எப்படி? தெரியல, ஏதோ நல்ல ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்களும் உங்க அத்தையும் அவங்க அத்தை ஆர்த்தி எடுத்துக்கிறா, நீங்க அப்படியே உங்க அத்தை கூட கதை அடிச்சுக்கிட்டீங்க. ஜேகே பக்கம் நின்று பார்த்துட்டு. அவ்வளவுதான், நம்மள மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ என்னன்னா இப்ப ஆர்த்தி தான் எடுத்துட்டு உள்ள போக சொல்லுவாங்க. உங்க அத்தையும் இதெல்லாம் ஆர்த்தி எல்லாம் ஊத்திட்டு எடுத்துட்டு தட்டை மட்டும் எடுத்துட்டு உள்ள வந்துட்டு அப்புறம் ஸ்வீட்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்க சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். என்னத்த போட்ட இதுல நல்லா இருக்கு? இதுவா? சொன்னா திட்டுவியே, சொல்லு. பால்கோவா? அடி பாவி, எனக்கு பால்கோவா பிடிக்கான்னு தெரியும்லடி. அத்தை வயன். சரி ரைட்டா, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். முன்னாடி அத்தை, இப்ப நீ என் மாமியார். ஸோ ஓகே. ஸோ நான் தான் சொல்லியிருக்கேன் எனக்கு பாலே பிடிக்காது, பால்கோவா செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கு பாரு. மாமா, என்ன தங்காச்சு? மாமா இங்க பாரு மாமா, பால்கோவா செஞ்சு கொடுத்துருக்கு, அதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கு பால் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்க இந்த வாய் முழுகிட்டீங்க. நல்லா இருக்குன்னு முழுகிட்டு, ஆனா வாய் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டீங்க. உங்க அத்தை சிரிச்சுட்டு, முழுகிட்டு இல்ல அப்புறம் எதுக்கு வாய் அப்படி வச்சிருக்கேன்? நல்லா இல்ல கொடுத்துட்டேன், இப்பதான் சூப்பரா இருக்குட்டேன். சரி விடு, நல்லாதான் இருக்கு பட் அதான் உன்னு சொல்லவா, உன் மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரிதான் நீ பண்ற. அதுதான் நான் தான் சொன்னேன் உன்னையும் பிடிக்கலன்னு. அவனை இவனை தானே பிடிச்சி கட்டி வச்சிருக்கீங்க. வயன். ஆ சரி சரி சாரி ஜேகே. சரி அப்படி மாதிரி சரி, அவனும் அமைதியாயிட்டான். அவங்க ரிலேட்டிவ்ஸ் தான் எல்லாரும் பேசிட்டதுக்கு அப்புறம் போயிட்டாங்க. சரி இப்போ உங்களதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஐயோ இவன் அன்னைக்கே சும்மா விடல என்ன, இன்னைக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இங்க ஒரு ஃபிளாஷ்பேக். ஸோ என்னன்னா இப்போ வந்து நீங்களும் ஜேகேவும் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. என்னன்னா வந்து ஜேகே வந்து கொஞ்சம் அவனுடைய ஒர்க் பண்ற காலேஜ் வந்து அவங்க வீட்ல இருந்து ரொம்ப தூரம், ஒரு 2 hours டிராவல் பண்ணி போகணும். ஸோ அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கனால அவன் என்ன பண்ணியிருப்பான்னா அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருப்பான். ஸோ நீங்க வந்து அன்னைக்குன்னு பார்த்து உங்க அம்மா ஏதோ பிரியாணி தான் செஞ்சு ஜேகே கொடுத்துட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து வண்டி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்காக வந்திருப்பீங்க. ஸோ அன்னைக்கு வந்து என்ன ஆயிருக்கும்னா, மாமா அப்படின்ற மாதிரி நீங்க வாசல் இன்னைக்கு கத்துறீங்க. பார்த்தா ஜேகே தான், வாடி வாடி வாடி, ஐயோ அத்தை பிரியாணி செய்யறான்னு சொன்னாங்க, அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எடுத்துட்டு வந்துட்டியா? அதான் சோத்து கழுவிட்டு பாரு மாமா, பைத்தியக்கார மாமா. அடியே. சரி மாமா, சாரி சாரி சாரி. ஐயோ வாடி, என் பொண்டாட்டி செல்ல குட்டி. அப்பா உன்னை பார்க்காம டெய்லியும் பார்த்துட்டு தான் மாமா இருந்தேன். சரி சரி சரி. என்ன அதிசயமா எனக்கு ஒரே மாமா மாமான்னு வாயில வருது? அதுவா, எங்க அம்மா சுண்டி அனுப்பிச்சிச்சு. போயுமா அவனே அவளை மாமான்னு சொல்லல, அவ்வளவுதான் எனக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா எனக்கு புரியுது எங்க அம்மாக்கு எப்படி நான் அவனை மாமான்னு கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியும். அதுவா, டெய்லியும் அத்தனைக்கு ஃபோன் பண்ணுவாங்களா, கேட்பாங்க வயன் என்னடா சொல்லி கூப்பிட்டாங்க. மாமா இல்லைன்னு சொன்னேன்னா அப்புறம் அட பாவி நான் நீதான் எனக்கு கோத்து விடுறதாடா. என்ன வயன் பண்றது, எங்க அத்தைக்கு நான் லாயலா இருக்கேன், அதான் அந்த மாமியாருக்கு லாயலாரு, கட்ட பொண்டாட்டிக்கு லாயலா இருப்பாரு. ஏய், நான் என்னடி உன்னை யார்கிட்டயாச்சும் ஏமாத்திட்டு அடி போயிட்டேன்? அது ஒண்ணு மட்டும் தான் நீ பண்ணல. கொஸ்டின் பேப்பர்லாம் எவ்வளவு டஃபா இருக்கா தெரியுமா மாமா?
அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுமே. நீ படிச்சுதாண்டி ஆகணும் பைத்தியக்காரி. இந்த கோர்ஸ் தான் வேணும் அடம் பிடிச்சி எடுத்தல. நான் என்ன கண்டேன் இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. சரி, பிரியாணி பிரியாணி ஆடிடுவா சாப்பிடலாம் அப்படின்னா சொல்லி உங்களுக்கு செய்த கட்டி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா தெரியும் அவன் வந்து பேசியே உங்களுக்கு கொள்ளுவான். ஏன்னா அவன் வீட்டுல தனியா இருக்கானா. ஸோ நீங்க வந்தா மட்டும்தான் அவன்கிட்ட தான் பேசுவான். ஆனா 2 பேத்துக்கு ஒத்து வராது. அந்த மாதிரிதான் உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியும் நீங்க லவ் பண்ணிட்டு சுத்துறீங்கன்னு. ஸோ என்னன்னா இப்போ ஜேகே வந்து ஒரே தட்டுல சாப்பாடு போட்டு உங்களுக்கும் உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்களும் வந்து நல்லா அவனுக்கு எடுத்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து அவன் லேப்ல தான் உட்காந்துருக்கீங்க. நீங்க வந்து ஒரு ஷார்ட் ஸ்கர்ட்டும் மேல வந்து ஒரு பிளவுஸ், ஐ மீன் இப்போதான் அது பிளவுஸ் தான் சொல்றாங்க, பட் எல்லாரும் சொல்றேன், இந்த பட்டன் ஷர்ட் கொஞ்சம் டைட்டா தான் போட்டிருக்கீங்க. நீங்க எப்பயுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தானே போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்க. நீங்க வேற ஒரு இடத்துல உட்கார ஆடிக்கிட்டே இருக்கீங்க. அவனுக்கு ஐயோ கடவுளே இவ வேற ட்ரிகர் பண்றா, அப்புறம் ஏதாச்சும் பண்ணிட்டுனா ஐயோ அம்மான்னு கத்த வேண்டியது அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ரியாக்ஷன். பையன் ஆடாதடி, என்ன ஆச்சு, ஆடாதடி. சரி சரி சரி. ஏன்னா உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும், நீங்க அமைதியா கப்பு சுப்புன்னு உட்காந்துட்டீங்க. அவனால ஓகே பொங்கி எழுந்திரி, இனிமே பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் பெட்டுக்கு தூக்கிட்டு போயிருப்பான். ஜெக்கி ஜெக்கி வேணாம் ஜெக்கி. ஜெக்கி, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் சொல்லிட்டேன் வேணாம். வைன், உண்மையாலுமே வேணாம், என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி ஜேகே உங்களை அப்படியே இந்த ஐ டு ஐ கான்டாக்ட்ல பாக்குறான். உங்களால நோ சொல்ல முடியல. நீங்க நீங்க அப்படியே திரு முடிக்கிறீங்க. எஸ் ஆ நோ. நீங்க அப்படியே ஜேகேவை பாக்குறீங்க. நீ எட்டிங்கன்னு தலையை மட்டும் ஆட்டுறீங்க ஓகேன்ற மாதிரி. ஸோ அவனும் அப்படியே கண்ட்ரோல் எடுத்து அன்னைக்கு ஒரு 2 ஹார்ஸ் வச்சு செஞ்சிருப்பான். பாக்குறீங்க, முடிச்சுட்டு பாக்குறீங்க, செம்ம டயர்டா தூங்கிட்டீங்க. ஸோ அவனும் அப்படியே பக்கத்துல படுத்து தூங்கிட்டான். ஸோ தூங்கி ஒரு 1 ஹார், இப்போ வந்து ஒரு 4 ஓ கிளாக், மத்தியானம் 12:30க்கு வந்தீங்க, இப்போ 4 மணி ஆச்சு. எந்திரிச்சு பாக்குறீங்க, செம்ம டயர்ட் உங்களுக்கு. அது இல்லாம மிரர்ல பார்த்தா உங்க பாடி ஃபுல்லா அவ்வளோ ஹிக்கி, கழுத்து கீழே ஃபுல்லா ஹிக்கி. கரெக்டா வந்து இந்த ஷர்ட்ல இருந்து நெக்க பார்த்தா மட்டும் நெக்ல எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி அவன் ஹிக்கி கொடுத்து வச்சிருக்கான். சார் எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி தான் ஹிக்கியே கொடுத்துருக்காரு. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ தெளிவா இருக்காருன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து சார் சிறப்பாக சம்போதம் செஞ்சுட்டு இருப்பாரு. ஸோ நீங்க அதை பார்த்துட்டு இன்னைக்கு ஐயோ அவன்கிட்ட வேற போய் மாட்டணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க உங்க அத்தையை பார்த்த அத்தை இன்னைக்கே வச்சு ஆகணுமா அத்தை வயன். அப்புறம் அவன் ஆடிடுவான்டி. ஏன் எனக்கு உங்க விஷயம்லாம் தெரியும் வயன். நான் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டேன். அது இல்லாம ஒரு நாள் அவனே வந்து உதறிட்டான். என்னத்த சொல்றீங்க அதுவா? அன்னைக்கு ஒரு ஒர்க்லாம் முடிச்சுட்டு சண்டே அது மாதிரி லீவுக்காக வந்திருந்தான். எப்பயும் சண்டே வரமாட்டான், அதிசயமா வந்திருந்தான். ஒர்க்கில் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன்னு. ஸோ அன்னைக்கு ஏதோ பேசும்போது இந்த இந்த மாதிரி எனக்கு வயனை ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி உளறிட்டான் லைட்டா. ஸோ நான் அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன் 2 பேர் லவ் பண்ணிட்டீங்க. அட பாவி பயலே. ஸோ உனக்கு விஷயம் தெரிஞ்சுதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா அப்போ? ஆமா, ஆனா எனக்கு தெரியும் எனக்கு உங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு. ஸோ நானா வந்து பேசிட்டாங்க பேசினேன். ஐயோ அத்தை சோ ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் இன்னைக்கு நான் விட மாட்டான். ஸோ நீ எதுவும் கற்பனை கண்டுக்காத, அவன் விட்டுருவான்னு. அத்தை சரிம்மா பார்த்து போயிட்டு வாமான்னு சொல்லி அவங்க உள்ள அனுப்பிச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்க போய் அவங்க பெட்ரூம் நல்லா தாப்பா போட்டு பார்த்து தூங்கிட்டாங்க. அவங்க ஐயோ எதுவும் கேட்கக்கூடாதுன்னா அவங்க ஹஸ்பண்ட் காதுலயும் பஞ்சு வச்சு அடிச்சுட்டாங்க. ஸோ நீங்க ஜேகே பார்த்துட்டு அப்பதான் உள்ள வந்து திரும்பி இருப்பீங்க. ஜேகே அப்படியே எப்படி சொல்றது, அப்படியே இந்த படத்துல வர ஹீரோ எல்லாம் கையில மல்லிப்பூ கட்டிட்டு அப்படியே பெட்ல சாஞ்சு உட்காந்துட்டு அப்படியே கதவையே பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ஆர்வத்துல பார்த்துட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. நீங்க உள்ள வந்ததே போதும் சாருக்கு அவ்வளவு குஷி. ஏதோ படத்துல ஹீரோ என்டர் மாதிரி நீங்க உங்களை பார்த்து அப்படி பண்ணி ஸ்மைல் பண்றாரு சார். ஸோ நீங்க ஜேகேவை பார்த்துட்டு எதுக்கு இந்த எழுப்பி இன்னைக்குலாம் உனக்கு மரியாதைப்படுறான் பையனு. ஐயோ தயவு செஞ்சு இந்த முயல் மூஞ்சியை மட்டும் காட்டாது, எனக்கு வெறி ஆகுது. பையனு ப்ளீஸ். நான் சாஃப்டா, நீ சாஃப்ட். என்னடா என்னை பார்த்தா உனக்கு என்ன கேன மாதிரி தெரியுதா? சரி 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 சாரி. ப்ளீஸ். நான் இன்னைக்கு கொஞ்சம் ஜென்டலா ட்ரை பண்றேன். உன்னை நம்பலாமா ஜிக்கி? சத்தியமா நம்பலாமா? சத்தியமா? சத்தியமா? ஸோ அன்னைக்கு நைட் வந்து கொஞ்சம் ஜாலியா அன்னைக்கு உங்க லைஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஜாலியா போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து காலேஜ் போகணும். சார் வந்து என்ன சொல்றாரு, கல்யாணத்துக்கு அடுத்த நாள் நம்ம காலேஜ் போறோம், நம்ம எல்லாத்தையும் மாஸ்க் காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவன் வந்து வந்து ஒரு ரொமான்டிக் ரொம்ப இதனாலும் எப்படி இருந்தாலும் ப்ரொஃபஸர் இல்லையா. சார் வந்து டிசைட் பண்ணிட்டாரு அது மாற மாட்டாரு. ஸோ நான் கிளம்பியே அவனும் இப்போ உங்களுக்கு எழுப்பிட்டு இருக்காரு காலைல
6 மணி. ஸோ எழுப்பிட்டு இருக்க, இப்ப எழுப்ப ஆரம்பிச்சுதான் நீங்க 7 மணிக்கா செஞ்சிருப்பீங்கன்னு. ஸோ எழுப்பி எழுப்பி எப்படியோ நீங்க எந்திரிச்சிட்டீங்க. நீங்க அவனை பார்த்து மறைச்சிட்டு ஜென்டிலா பண்றேன்னு அவன் என்ன இடுப்பு வலிக்குதுடா பைத்தியக்கா, நாளா காலேஜ்ல போ. கல்யாணம் ஆகி ஒரு 2வது நாளே அவனாச்சும் போவானா? நேத்து கல்யாணம் ஆச்சு, இன்னைக்கு காலேஜ் போக சொல்ற? அறிவு இருக்கா உனக்கு? எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் நேத்து நைட்டு நடந்திருக்கு. நீ ஏன்டா உசுர வாங்குற? ஏய், நம்ம கல்யாணம் நடந்ததே யாருக்கும் தெரியாதுடி. நம்ம 2 பேரும் ஒரே நேரத்துல லீவ் போட்டுக்கோன்னு தெரிஞ்சாலே எல்லாம் ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, ஜேகே சாரும் ஒரு நாள் லீவ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு காசிப்பே கிளம்ப ஆரம்பிச்சு. எப்ப நீயும் நானும் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சிச்சோ அப்பையில இருந்தே ஏதோ கோணத்துலதான் போயிட்டு இருக்கேன். இப்ப வேற தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான் மரியாதை கிளம்பி வந்துருவேன். டேய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்பறம் அப்படின்னு நல்லவ மாதிரி நடிக்கிறேன் நீ? சரி சாரி மேம், செல்வம்ல வந்துருமா, டைம் ஆச்சுமா. பிரின்சிபல் வேற என்ன செக்கி இன்னைக்கு வரீங்களா நாளைக்கு வரீங்களா, நோ இஷ்யூஸ், நீங்க பொறுமையாவே வாங்கன்றாங்க. ப்ளீஸ் வயனு வந்து தொலைடா, போய் தொலை வெளிய. ஏன்டி பல்ல கடிச்சிட்டே சொல்ற? பழி எனக்கு தானடா. இல்லைன்னா கிட்ட வந்து பாரு, வயன் செல்லம் அம்மு டார்லிங் பேபி. தங்கமே சாரி தங்கம், போடா. சரி அப்படின்னா அவனும் வெளியே போயிடறான். நீங்களும் குளிச்சுட்டு அப்படியே தட்டுத்தரமா எப்படியோ குளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு ஓகே. ஸோ நீங்க அப்படியே வந்து கிளம்பிட்டு கீழே வரீங்க. நீங்க எப்பயுமே வந்து பேண்ட் ஷர்ட்டு பேண்ட் அந்த மாதிரி தான் போடுவீங்க. ஸோ ஜேகே பார்க்குறான், கல்யாணம் ஆயிடுச்சுடி உனக்கு. ஸோ சுடிதார், சேலை. சேலை காலேஜ் சேலை கட்டுவாங்களா? காலேஜ் சேலை கட்டுவாங்களாடா? ஐயோ சாரிம்மா, என் மாவுல பொங்கிடுற. சுடிதார். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, மரியாதையா போகுது. அதுக்கேண்டி அவ்வளோ டெட் கிளார் விடுற? சரி வாமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை கூப்பிட்டு வந்து காலேஜ் என்ட்ரன்ஸ்க்கு ஒரு ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் முன்னாடியே விட்டுறான். தெரியக்கூடாதான் ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படியே நீங்களும் நடந்து காலேஜ்குள்ளே போயிடுறீங்க. இப்போ பார்த்தா ஜேகேட கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் பீரியடு. நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் தான் அவனுங்க பார்க்குறானுங்க. வினோத், என்னடி நோட்ஸ் எழுதுனியா? நானும் தானே கல்யாணத்துக்கு வந்தேன். அடே கத்தி தொலையாதடா பைத்தியக்காரா. சரி சாரி. சொல்லுங்க, நோட்ஸ் யார்கிட்டயாச்சும் வாங்கி தர, எழுதணும்டா. ஏன்டி இவ்வளவு படிப்ஸா இருக்க? எங்க கூட சேர்ற, ஆனா எப்படி படிப்ஸா இருக்க? அதெல்லாம் அப்படிதான். நீ நோட்ஸ் வாங்கிட்டா? அப்படியா? சொல்லுவேன். நோட்ஸ் வச்சிருக்கியா? ஆமா, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், எங்க போன நீ? 3 நாள் ஆளை காணோம். அதுவா, எங்க பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் கொஞ்சம் பார்த்துட்டு வரதுக்கா. ஜேகே சார் அதனால லீவ் போட்டாரா? ஆமா. அது மாதிரி சொல்லிட்டு நீங்களும் சொல்லி சமாளிச்சிடுங்க. நீங்க வந்து உங்க அந்த ஷர்ட்டுக்குள்ள நீங்க அந்த தாலி அவ்வளோ சேஃப்டியா பின் பண்ணி அப்படி ஒண்ணு கட்டியிருக்கிறதே தெரியாத அளவுக்கு பின் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ தெரியல அவ்வளோவா. ஜேகே வந்து பாக்குறான், இவன் லைட்டா கூட காட்ட மாட்டாளே, அவன் என் பொண்டாட்டின்னு கூட அவனுக்கும் தெரியாத மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அங்க அரவிந்த் தான் போய், பாவம் வேற அந்த மனுஷன், கட்டின பொண்டாட்டி தாலி இல்லாம பாக்குறது எவ்வளவு கொடுமை தெரியுமா? அப்படியே அவன் கல்யாணம் பண்ணி 4 குழந்தை பெத்த மாதிரி பேசுறான் பாரு. ஏய், அவன் பண்ணியிருந்தாலும் பண்ணிருப்பான்டி அப்படின்ற மாதிரி ரக்ஷன் சொல்றான். உங்களுக்கு சிரிப்பு வருது, ஆனா நீங்க சிரிக்கல, ஏன்னா ஜேகே பத்தி உங்களுக்கு தெரியும். காலேஜ்க்கு வந்தா சார் சமைச்சிட்டு, ஸோ நீங்க அமைதி கப்பு சுப்புன்னு போட பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க பின்னாடி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே பார்த்துட்டாரு. நீங்க அப்பதான் கரெக்டா திரும்பி சும்மா இருக்கலாம்னு சொல்லியிருப்பீங்க. உங்களை பார்த்து முறைச்சிட்டு, 5 of you stand up. உங்களால நானும் செஞ்சுட்டு வாங்க போறேன்டாப்பா அப்படின்ற மாதிரி நீங்க அவனுக்கு 4 பிச்சு முறைச்சிட்டே வச்சு நிக்கிறீங்க. பயன், அங்க என்ன அவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? நான் கிளாஸ் எடுக்கிறதோட முக்கியமா? சார் வளர்றீங்க. ஆ இல்ல சார், கொஞ்சம் ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் சீரியஸா பேசல சார். சீரியஸா பேசுனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க ஒருத்த மாங்கு பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்கனால லூசா? சாரி சார், கெட் லாஸ்ட். சார், கெட் லாஸ்ட் வேன். சார் அப்படின்ற மாதிரி நீங்க முடிக்கிறீங்க. உங்களுக்கு கோபம் வருது, பட் இதுவும் சொல்ல முடியல. நீங்க ஏற்கனவே நேற்று தான் நடந்திருக்கும், இன்னைக்கே காலேஜ் இந்த கடுப்புல இருக்கீங்க. ஸோ அது இல்லாம உங்களுக்கு செம்மையா கால் வலிக்குது. இல்லை இவன் வேற கத்துறானேன்னு ஒரு கடுப்புல நீங்க வெளியே போயிட்டீங்க. அவனுக்கு 4 பேத்தையும் ஜேகே பார்த்துட்டு, உங்களுக்கு மட்டும் என்ன வெத்தலை பார்க்க வச்சு சொல்லணுமா? போங்கடா வெளியே. அப்பா, தேங்க்ஸ் ஸோ மச். நீ வந்து ஒரு ஒயன் ஹஸ்பண்ட் ஆனாலும் இந்த ஆள் மாற மாட்டான்டா. சரியான சைக்கோ பண்ணுங்க. அது இந்த மாதிரி நம்ம அரவிந்த் சொல்லிட்டே போறான். என்ன சொன்ன அரவிந்த்? ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுறான். மிச்சம் 3 பேர் சிரிச்சுட்டே வெளியே வந்துடுறாங்க.
நீங்க பார்த்துட்டு ஐயோ கடவுளே இந்த ஆள்கிட்ட நான் எப்படி குப்பை கொட்ட போறேன்னு தெரியலடா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு எப்படியோ ஒரு 2 to 3 weeks போகுது. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் அப்படிதான். நீங்களும் ஜேகேவும் நைட் ஆனா போதும் செம்மையா ரெக்கார்ட்லாம் டெய்லியும் நடக்கும். ஸோ அப்படியே இந்த 1 week தான் கொஞ்சம் ஹாப்பியாகவே ஜாலியாக போயிருக்கோம். இன்னைக்கு வந்து காலேஜ் திருப்பி கிளம்பி போயிட்டீங்க. இப்போ வந்து கேன்டீன் இருக்கீங்க. நீங்களும் 4 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. நீங்க உட்காந்துருக்கீங்க. கேட்டா மேரேஜ் நீ ட்ரீட் வைக்கல இப்ப வெயின்னு சொல்லி கேன்டீன்ல இருக்க பாதி கடையை அவங்களே காலி பண்ணிருப்பாங்க போல. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க கணத்தை டென்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. டேய் 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கடா. இவ்வளோத்தையும் எப்பறம் 4 பேர் தின்னுவீங்க? வயன் அதெல்லாம் அவன் சொன்னா புரியாது. ஐயோ அப்பா சோத்து மாடுங்கடா. நீ அப்படியே போய் சொல்லாத. செம்மையா சாப்பிடறாள் நீ. கோவம் வந்தா கூட சாப்பிட்டுட்டே தான் கோவப்படுவ. சரி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அவங்க சாப்பிட்றத. அப்போ அங்க இருக்க ஒரு பொண்ணுதான். பா ஆனா இன்னைக்கு அங்க வந்து உங்க டேபிளுக்கு பக்கத்து டேபிள்ல ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. அவளும் ஃப்ரெண்ட்ஸ் கேங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுதான். பா சிக்கிஸ் செம்ம அழகா இருந்தால இன்னைக்கு. அதுவும் அந்த ப்ளூ ஷர்ட் அப்படியே 2 பட்டன் அவுத்துட்டு செம்ம ஹேண்ட்ஸமா இருந்தாரு. மியா செம்மையா இருந்தாருலடி. ஆமாண்டி செம்ம அழகா இருந்தாரு. யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ அந்த அழகெல்லாம். அவர் கல்யாணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறியா? தெரியலையே. ஆனா மனுஷன் கட்டிக்க போற பொண்ணு செம்ம லக்குடி. செம்ம ஃபிட்டா இருக்காரு. ஜாலியா இருக்கும்ல. உங்களுக்கு கட்டுப்பாவுது. அவங்க 4 பேரும் கேட்டுட்டு ஓகே இன்னைக்கு அவளுங்க அடி வாங்காம வெளியே போக மாட்டாளுங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஸோ நீங்களும் ஓகே எதுவும் பண்ணக்கூடாது காம் டவுன்ற மாதிரிதான் இருக்கீங்க. ஸோ என்னன்னா அந்த பொண்ணு பேசிட்டே போகுது. இந்த மஜிக்கு அவ்வளோ அவன் ஆப்ஸை பாத்தியாடி, அவன் கையை பாத்தியாடி, இந்த செம்மழகா இருக்காளடி, அவன் வெயின்ஸை பாத்தியாடி, அதை பாத்தியாடி, இதை பாத்தியாடின்னு அவளுக்கு 2 பேரும் பேசிட்டே இருக்காளுங்க. உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேல பீக் போயிடுச்சு. அவனுக்கு 4 பேரும் பாக்குறானுங்க. வயன் வேணாண்டி அடிச்சிடாத வயன். அவளுங்கன்ட்டு வாங்கி கட்டின்னு போறாளுங்க. நானும் பொறுமையா பார்த்துட்டே இருக்கேன். அவன் அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு. இந்த இதுக்கு தான் சொன்னேன் எல்லார்ட்டையும் சொல்லலாம் கல்யாணம் ஆகுதுன்னு. கேட்டுச்சா? வயன் உனக்கு நடந்தது ஃபர்ஸ்ட் மேரேஜ் வயன். ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒரு மண்ணாங்கட்டி லவ் மேரேஜ் தான். அவனுங்க 4 பேரும் பாக்குறானுங்க. வயன் அத்தி ஐயோ காண்டுல ஒளறிட்டோமே அப்படின்ற மாதிரி நீங்க வாயில கை வச்சிட்டீங்க. அரவிந்த் சீரியஸ் ஆயிட்டு வயன் உண்மையா சொல்லு. லவ் மேரேஜா? அது அரவிந்த் உண்மையா சொல்லு வயன். அக்ஷய் அது அது என்ன அது 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 சொல்லுடி. அசோக் அது எங்க 2 பேத்துக்கும் லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ்னா எனக்கு புரியல. அது நாங்க 3 years லவ் பண்ணோம். 3 yearsனா நீ 10th படிக்கும் போதுல இருந்தா? ஆமா. டேய் இப்பதான் நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்த, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கும் அவருக்கே 5 year ஏஜ் கேப்பு. அடி பாவி. அது வந்து என்னடி சொல்லி தொலை. அது நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம். வீட்டுல சொன்னா சத்தியமா ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஏண்டி உங்க அப்பா அம்மாவே லவ் மேரேஜ் தானடி? அவங்க லவ் மேரேஜ் தான். ஆனா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாதான். ரொம்ப கொடுமையானதுதான். அதனாலதான் கொஞ்சம் ட்ராமாலாம் பண்ணி பிடிக்காத மாதிரி ஆக்டிங்லாம் போட்டு இந்த மாதிரிதான். சரி ஆனா எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம். சாரி வினோத். சாரி பூரி குப்பத்தின் லாரி அப்பாடி. இதுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா நீ 2000 வாங்கி தரேன். டேய் இப்பதான்டா 3000 சாப்பிட்டு தொலைச்சிங்க. அதெல்லாம் முடியாது 2000 சேர்த்து வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுங்க அந்த பொண்ணுகிட்ட இருந்து உங்களை டிஸ்ட்ராக்டே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு பேசிட்டு போயிடுச்சு. நீ திரும்பி பாக்குறீங்க சப் போயிட்டா. ஏய் அவ ஜூனியர் பொண்ணுடி விட்டு தோறடி. ஏய் நானே இப்பதான் செகண்ட் இயர் வந்திருக்கேன். அப்ப ஏய் நீ செகண்ட் இயர்ல அப்ப ஃபர்ஸ்ட் இயர் தானே பைத்து கட்சி. ஓ சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் ரூம் போலாமா? பங்கடிச்சிடலாண்டி. அவன் கிளாஸ் நான் மட்டும் வரலன்னு தெரிஞ்சு வீட்டுக்கு போனோன்னு என்னை வச்சு செய்வான். புருஷனுக்கு பயப்படுறீங்களோ? லைட்டா. வயன் அப்பட்டமா தெரியுது வயன் பயப்படுறேன்னு. சத்தியமா பயப்படாம தான்டா இருக்கணும்னு முயற்சி பண்றேன்னா பயம் தானா வருதுடா. ஒன்றும் பண்ண முடியலடா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. கரெக்டா அதே டைம்ல ஜிகே கேண்டீன்குள்ள வரா ஒரு ஃபீமேல் ப்ரொஃபஸரோட. அந்த டீச்சர் இழிச்சு இழிச்சு ஜேகே மேல வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கு. ஜேகேவா
அப்படியே அவனை திருப்பி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். கட்டுப்பாவது நீங்களா அவனையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அங்கே அதே டேரக்ஷனா பாத்துட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேரும் டேபிள் வந்து உட்காராங்க. அது கரெக்டா அவங்க டேபிளுக்கு ஆப்போசிட் டேபிள். உங்களுக்கு பார்த்தா அப்படியே தெரியுது. வெறியாவது கையில ஜூஸ் வச்சிருப்பீங்க, ஜூஸ் பாட்டில் வச்சிருப்பீங்க, டின் கேன் அது. சொன்ன அது நசுக்கிறீங்க, ஜூஸ் எல்லாம் கொட்டுது. அது கேன் சப்பாத்தி இது மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ இந்த நட்டக்கோக்கு மாதிரி ஆயிடுச்சு அது. அவனுங்க 4 பேரும் ஐயோ, நம்ம ஒண்ணுத்துல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணா இவர் இருந்தாலே வந்து பிரச்சனைகளுக்கு மாட்டிக்குவான் போல. ஐயோ கடவுளே, பாவப்பட்ட ஜென்மண்டா ஆனா அந்த மனுஷன். ஏன்டா சொல்ற? இந்த இந்த பொண்ணோட கோவத்துக்குலாம் இவன் தாங்கறதே கஷ்டம். அதெல்லாம் எப்படிதான் கோப்ப பண்ண போறாராம். அதுவும் கரெக்டா. பாவப்பட்ட ஜென்மண்டா ஆனா அந்த மனுஷன். அப்படின்ற மாதிரிதான் இருக்காங்க 4 பேத்துக்கும். நீங்க அப்படியே இந்த கேன் பட்டாலும் கீழே தள்ளி விட்டு நீங்க பாட்டு போயிடுறீங்க. அந்த கேன் ஒரு சவுண்ட் ஜேக்கே பாக்குறான். அவனுக்கு புரியுது நீங்க ஜெலஸ் ஆயிட்டீங்கன்னு. அவனுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலைதான். நீங்க வந்து கொஞ்சம் பொசசிவான டைப்பு. அதனால உங்களுக்கு வந்து ஜேகே யார்கிட்ட எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் உங்களுக்கு கோவம் வரும். இருந்தாலும் சரி, ஸ்டாஃப்ன்றப்போ அவன் பேசித்தானே ஆகணும். அதனால நீங்க அமைதியா விட்டுருங்க. பட் இன்னைக்கு வந்து அந்த டீச்சர் இழுச்சு இழுச்சு பேசினா உங்களுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. நீங்க பாட்டு போயிட்டீங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு ஈவினிங் பார்த்தா நீங்க தான் செம்ம கடுப்புல இருக்கீங்கல்ல. நீங்க வினோத்கிட்ட, பாரு வினோத், எனக்கு இந்த பையன் நம்பர் தான். அந்த பையன்கிட்ட பேசினாரு. ஏன்டி அவன்கிட்ட ஏன்டி பேசணுன்ற? எனக்கு ஆரவிட்ட பேசணும். ஏன்டி ஆரவிட்ட பேசணும்? அதெல்லாம் பேசணும். ஜேக்கி தானே அவன் கிளாஸ் டீச்சர். ஆமா, எனக்கு ஆரவிட்ட பேசணும். எதுக்குடி? அவன் என்ன வெறி அழுத்திட்டான்டா. நான் அவனை வெறுப்பேத்த வேணா. அதுக்குதான் என்னை அவன் நாங்க உன்கிட்ட பேசுறதுக்கே அவன் கடுப்புலதான் இருப்பான். என்னை போய் ஆரவிட்டெல்லாம் பேசுனேன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஆரவ சுத்தமா பிடிக்காதுடி. அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அப்புறம் கஷ்டப்படாதவன். அதெல்லாம் நான் பாத்துக்க முடியும். அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்கீங்க. அப்புறம் கரெக்டா வினோத்தும் சரி ஆரவ் கால் பண்ணி வர சொல்லிடுவான். இல்ல நம்மளே போய் கிளாஸ்ல பாத்துக்கலாம், கிளாஸ் வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க 5 பேரும் போறீங்க. அங்க போனா ஆற வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சொல்லு, நான் எதுக்கு பேச சொன்னேன். அவன் உங்கள்கிட்ட மட்டும் தான் மனசு மாதிரி பேசுவான், மத்தவங்கள சண்டைக்கு போவான். அது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா ஆறாவுக்கு வந்து உங்களோட க்ரஷ் இருக்கு. யாராவது பார்த்துட்டு கேஷுவலா நீங்க யாரோ எப்படி இருக்க, என்ன பண்ற, கேண்டீன் போயிட்டே பேசலாம். கேண்டீன் போயிட்டே பேசுவோம். இப்ப லஞ்ச் பிரேக்கு. ஸோ நீங்க அப்படியே போயிட்டு அப்படியே நடந்துட்டே பேசிட்டு இருக்கீங்க. கரெக்டா நம்ம ஜேகே அப்பதான் கிராஸ் பண்ணி கேண்டீனை கிராஸ் பண்ணதுக்காக வந்திருப்பாரு. பார்த்தா ஆப்போசிட்டே நீங்க யாரும் பேசுறேன். பின்னாடி அவன் 4 பேரும் அவனுக்கு திரு திருன்னு முடிச்சுட்டு வரானுங்க. கரெக்டா அவனுக்கு 4 பேர் ஜேகேவை பார்த்துறாங்க. சரி, சோடி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ரியாக்ஷனே விட்டுறான் நம்ம அசோக்கு. மச்சான், நாளைக்கு அவ காலேஜ் வருவான்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பில்லடா. அப்படியா? சத்தியமா வாய்ப்பில்ல. அவ்வளவுதான் மேடம். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கானுங்க. நீங்களும் அப்படியே அசோக்கிட்ட பேசிட்டு நீங்க பாட்டு கேஷுவலா போனீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஜேகே ஆப்போசிட்ல வராங்க. செம்ம கடுப்பாது அவனுக்கு. எதுக்கு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா? இவளுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேட்க வேண்டாம், எதுக்கு அவன்கிட்ட பேசுறான்? உனக்கு மண்டி டப்பராவாய அப்படின்ற மாதிரி அவன் முறைச்சுக்கிட்டே ஆப்போசிட் நடந்து வந்துகிட்டு இருக்கான். இப்போ கரெக்டா நீங்க வந்து ஜேகே கிராஸ் பண்ணி போனா கேன்டீனு. ஸோ நீங்க அப்படியே ஜேகே பார்த்து பக்கமே கிராஸ் பண்ணி போனா ஜேகே உங்களையும் முறைச்சிட்டே போறான். ஸோ என்னன்னா இப்ப நீ கேன்டீன்ல வந்துட்டீங்க. அப்பா வெறுப்பேத்திட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆற பார்த்துட்டு என்ன வெறுப்பேத்திட்டியா? உனக்கு எப்படி தெரியும்? அதான் தெரியும். இதான் இந்த வினோத் போய் வளரிட்டான். ஐயோ டே, ஆரோ சொல்லி தொலைஞ்சிடாதடா. அதான் சொல்ல மாட்டேன், போயிட்டு வா போயிட்டு வா, நல்லா வாழுமா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ இப்போ நீங்க வந்து கேன்டீன் நீங்க 5 பேரும் உட்காந்துட்டு இருக்கீங்க. லஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ நீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்டா. உனக்கு ரெஸ்ட் ரூம்லாம் வருமாடி? வாழ்க்கையில இப்போதான் நீ பாக்குற முதல்ல நீ ரெஸ்ட் ரூம் போறது இந்த காலேஜ் வந்து. அதெல்லாம் போவேன் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க ரெஸ்ட் ரூம் ஒர்க்கா போயிட்டு இருக்கீங்க. அப்ப திடீர்னு ஒரு எம்டி கிளாஸ் ரூம் கை வந்து உங்களை பிடிச்சி இழுக்குது. இழுத்து அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு அப்படியே டோர்ல பின் பண்றாங்க. இங்க பார்த்தா ஜேகே. பைத்தியக்காரா, பயந்துட்டுண்டா. வேற யாரும் சொன்னதோட விட்டுருவாங்க நானு. இதுக்கு நீ ஆறாவிட்ட இடிச்சு பேசிட்டு இருக்க? அவன் அவனும் மூஞ்சியும் அவனை பார்த்து இழைக்கிறியாடி நீ? உனக்கு நல்லா தெரியும் எனக்கு அவனை பார்க்கத்தா கூட பிடிக்காதுன்னு. போய் அவன்கிட்ட போய் பேசியிருக்க? பையன் எது நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் அதுதான் பண்ணுவியா?
ஓகே, நீ கூட தான் காலையில இந்த ஸ்டாஃப்ட அப்படி எரிச்சிச்சு பேசிக்கிட்டு இருந்த. அந்த அம்மா என்னன்னா உன் ஷோல்டர்ல எல்லாம் கை வைக்குது. நீ தானே எரிச்சிச்சு இப்படி பேசிட்டு இருந்த. அப்பெல்லாம் எனக்கு கோவம் வந்தா, ஐயோ இவ என்னடா கோவப்படுறான்ற மாதிரி லுக் கொடுத்து, இப்போ உனக்கு மட்டும் என்ன கடுப்பாகுதா? வயன் அது வேற இது வேற. நான் சொல்லியிருக்கேன் எனக்கு பேசினா பிடிக்காது, நீ ஆனா கரெக்டா அவன்கிட்டயே பேசிட்டு இருக்க. ஏன் நான் கூட தான் சொல்லியிருக்கேன், இந்த ஃபீமேல் டீச்சர்ஸ்டையும் ஸ்டாஃப்டையும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்டையும் பேசாத, நீ கேட்குறியா? இதெல்லாம் சைல்டிஷா இல்லை உனக்கு? இல்லடா அப்படா அதெல்லாம் சொல்லிட்டு நீங்க வெளியே போய் பாக்குறீங்க, அவன் அப்படியே டோர்ல பின் நல்லா ரஃபா கிஸ் பண்றான். ஸோ அங்கேயே ஒரு மேக்கப் செஷன் நடந்திருக்கும். எஸ், அங்கேயே ஒரு மேக்கப் செஷன் தான் நடந்திருக்கும். ஸோ அப்படியே நீங்க முடிச்சுட்டு உன்னை பார்த்து முறைக்கிறீங்க. என்னடி கோவம் என்ன போலையா, இன்னொரு ரவுண்ட் போவோமா, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி நீங்க ஓடிடுறீங்க. ஸோ அப்படியே ஒரு ஹாப்பியான ஒரு ஜாலியான லைஃப் லீட் பண்றீங்கடா. ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தா இப்போ உங்களுக்கு 4 இயர்ஸ்ல ஒரு பையன் இருக்கான். அவன் சரியான அம்மா பையன். அம்மா, என்ன தங்கம்? அம்மா இந்த பாருமா, அப்பா இல்லம்மா. அப்பா என்னடா பண்ணாரு? அப்பா இல்ல, இந்த இன்சுதா இருக்குல்ல, என்னதுடா இன்சுதா 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 இல்லடா அது இன்சுதா. இந்த இன்சுதால ஒரு அக்கா ஒரு ஆன்டி போட்டோக்கு லைக் போட்டுட்டு இருந்தாங்க. என்னடா சொல்ற? ஆமா, அந்த ஆன்டி என்ன 1/4 கிலோக்கு ஏதோ பவுடர் மாதிரி போட்டுருந்துச்சுமா. அதுக்குதான் போய் அப்பா லைக் போட்டு வச்சிருக்காருமா. அப்படின்ற மாதிரி அவன் ரியாக்ஷன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு ஐயோ இந்த குழந்தை பண்றது பார்த்து சிரிக்கிறதா இல்லை வந்து எவளுக்கு லைக் போட்டு வச்சிருக்கான்னு சரி பார்க்கறதுக்கே உங்களுக்கு கியூரியஸ் ஆகுது. நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்க ஃபோன் எடுத்து அவன் ஐடி லாகின் ஆகுறீங்க. ஏன்னா உங்க ஐடி பாஸ்வேர்டு அவன்கிட்ட இருக்கும், அவன் ஐடி பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட இருக்கும். நீங்க பாக்குறீங்க, பார்த்தா அவன் ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபோட ஐடிக்கு வந்து லைக் போட்டு வச்சிருக்கான் போஸ்ட்டுக்கு. உங்களுக்கு கட்டுப்பாகுது. என் காலேஜ் தான் முடிச்சிட்டீங்க, இப்போ நீங்களும் ஒரு ஜாப் போயிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஜிகே பார்த்துட்டு ஜேகே, ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, இந்த குலக்கத்திரிக்கா போட்டு குடிச்சிட்டாங்கன்னு தெரியல. டீ எதுக்குடா, என்னடா போய் சொல்லிட்டு வச்சேன்? போட்டு குடுத்துட்டேன் பாத்தியா, நீ சின்சான் வாங்கி வச்சியா? டிவி பாரு. சின்சான் கூட வைக்கல நீ, நான் தான் போட்டு குடுத்துறேன் போடா போ அப்படின்னு மாதிரி அவன் ரியாக்ஷன்லாம் கொடுக்குறான். இருடி, எனக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கட்டும் அப்புறம் இருக்கும் எனக்கு. அது இந்த மாதிரி அவன் ரியாக்ஷன் முறைச்சிட்டு போறான். அவன் அப்படின்ற மாதிரி நல்லா டீஸ் போட்டு அவன் சோஃபால ஏற முடியாம ஏறி உட்காந்துட்டு அவன் பாட்டு அவனே ஏதோ தசக்கா பத்துக்கான நம்பர் போட்டு காட்டன் சேனல் வச்சுட்டான். அந்த குட்டி பையன் பாட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நீ அங்க ஜேகேவா பயந்து ஸ்டோரி வரா? என்னாச்சு? எதுக்கு இவளுக்கு லைக் போட்டு வச்சிருக்க? வயல், அது சும்மா அவங்கதான் லைக் போட சொன்னாங்க. அவ உன்னை இது கூட தான் பண்ண சொல்லுவா. வயல், எரிச்சல் இருக்கிற பிரச்சனை நீ. சரி அன்லைக் பண்ணிடுறேன். முதல்ல பிளாக் பண்ணு. நீ பிளாக் பண்ணா தெரிஞ்சிடும்டி. முதல்ல ஏதோ பிளாக் பண்ணு. அதே மாதிரி சொல்ல, அவனும் பிளாக் பண்றான். அதே மாதிரி சொல்ல, அவ்வளோதானா போய் எனக்கு பையன். என்னடா ப்ளீஸ், என்ன ப்ளீஸ்? எனக்கு எனக்கு பேபிகள் வேணும். எதுக்கு? நல்லா ஒன்ன சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பையன் இருக்கான், என்ன சப்போர்ட் பண்ண ஒரு பொண்ணு வேணாம்? வயிற்றுல வரும் போடா ப்ளீஸ் பையன். புள்ள இருக்கு வேணாம். நான் அம்மாவை ஃபோன் பண்ணி வர சொல்றேன், இல்ல அத்தையை ஃபோன் பண்ணி வர சொல்றேன். திரும்பி பிஞ்சுக்கும். ப்ளீஸ் செல்லம் இல்லை, புச்சில்ல, அம்மா இல்லை. ஸோ நீங்களாம் அப்படியே சிரிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே தூக்கிட்டு பெட்ரூம் போயிருப்பான். அவன் குட்டி பையன் பார்த்துட்டு இருப்பான். ஐயோ அப்பா அம்மாவை கடத்துறாங்க, அப்பா அம்மாவை கடத்துறாங்க அப்படின்னு அவன் கத்திட்டு உங்க ரூம்குள்ள ஓடி வர பாக்குறான். ஜேகே, குழப்பத்துக்கு அப்புறம் இருக்கும். அப்பா அப்பா அம்மா என்ன பண்ணி பாக்குறேன், அம்மா அம்மா அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். அவன் அழவே ஆரம்பிச்சிடுவான் போல. அவன் பண்ணு தண்ணி தேங்க உங்களுக்கு அவ்வளவுதான் ஆயிடுச்சு. டே பைத்தியக்கார குழந்தை என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி சரி நீங்க அவனை தூக்கிக்கிறீங்க. அம்மா அம்மா அப்பா என்ன பண்ண பாக்குறான் அவன, அப்பா அப்பா என்ன பண்ண பாக்குறான் அம்மா, ஏன் அம்மா? ஏய் ஃபர்ஸ்ட் அவன் எனக்கு பொண்டாட்டிடா. அம்மா அம்மா ஏன் அம்மா அப்படின்னா சரியா அவங்க டைட்டா பிடிச்சிக்கிறான். நீங்க அவனை தூக்கிருப்பீங்க. ஸோ அவன் டைட்டா பிடிச்சிட்டு விட மாட்டான். நீங்க பார்த்து சிரிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து பவுட் பண்றான். ஸோ அப்படியே ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி மூமெண்ட். அவ்வளோதான்டா, ஹாப்பி என்டிங், தடா முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்டா. until then, டாடா, bye.